தேங்க்ஸ் ஆதி. நீங்க எங்கேயாவது வேண்டாம்னு சொல்வீங்களோன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏண்டி, படிப்பு விஷயத்துல நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு. நாளையில இருந்து அப்ப மேடம் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஒரு 2 வாரத்துக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று கூறவும், ஆமா ஆதி, கொஞ்சம் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். சரிடி, நீ வா, நம்ம போய் சாப்பிட்டு வந்து இன்னைக்கு நேரத்திலேயே படுக்கலாம் என்று அவளை கீழே அழைத்து சென்று சாப்பிட்டு முடித்தவன் பின்பு மேலே வந்து அமைதியாக படுத்து உறங்கிவிட்டான், அவளை அணைத்தபடியே. அதே நேரம் கவிதா விஸ்வாவிடம் இந்த விஷயத்தை கூற அவனும் சரி என்று கூறினான். எல்லாம் ஓகே தாண்டி, ஆனா இந்த 2 வாரம் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன விஸ்வா பண்றது, எக்ஸாம் வருது இல்ல, இது ரொம்ப முக்கியமாச்சே. இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணிட்டா இதுக்கப்புறம் வர்ற ஒரே ஒரு எக்ஸாம்ல நாங்க பினிஷ் பண்ணிட்டோம்னா போதும், எங்களோட காலேஜ் ஸ்டடீஸ் முடிஞ்சே போயிடும். எங்க கையிலயும் ஒரு டிகிரி வந்துரும் இல்ல. அதுக்காகத்தான் விஸ்வா, பிளீஸ். இல்லடி, நான் உன்னை போக வேண்டாம் படிக்க வேண்டாம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா அவ்வளவு நாள் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தான் தெரியல. இட்ஸ் ஓகே, இப்போதைக்கு உன்னோட படிப்பு எக்ஸாம்ஸ் தான் முக்கியம். அதனால நீ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சரி, அப்ப நான் நாளைக்கு காலையில உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். 2 வீக்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கோ. ஓகே விஸ்வா, தேங்க்யூ சோ மச் என்றவள் வேகமாக எழுந்து சென்று தன்னுடைய துணிகளை எல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வைத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். ஏண்டி, அத காலையில செய்யலாம்ல, இப்பவே என்ன அவசரம்? இல்ல விஸ்வா, இப்பவே எடுத்து வச்சுட்டா காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கிளம்புறதுக்கு என்று கூறியவள் கடகடவென்று அவளது ஆடைகள், அவளுக்கு தேவையான அவசியமான பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு பின்பு அவளுடைய புத்தகங்களையும் எடுத்து அடுக்கி வைத்தாள். சரியாக 1/2 மணி நேரம் அதிலேயே ஓடிவிட்டது. அதுவரை பெட்டில் அமர்ந்து அவள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விஸ்வாவிற்கு தன் மனைவியின் பிரிவை எப்படி தாங்கிக் கொள்ள போகிறோம் என்று நினைத்து மனதளவில் துடித்துக் கொண்டிருந்தான். தன் வேலைக்கு நடுவே திடீரென்று அவனை கவனித்தவள் அவன் முகம் மிகவும் வாட்டமாக இருப்பதைக் கண்டு அவளுடைய உள்ளமும் வேதனைப்பட்டது. மெதுவாக அவன் அருகே சென்று அமர்ந்தவள் அவன் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, என்ன விஸ்வா, ஏன் உங்க முகமே சரியில்லை? நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல விஸ்வா. நான் வேணா வைஷுகிட்ட காலையில போன் பண்ணி சொல்லிடுறேன். இங்க இருந்தே படிக்கிறேன், நான் உங்க கூடயே இருக்கேன், நீங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க என்றதும் தன் மனைவியின் அன்பை பார்த்து திகைத்தவன், எல்லாத்த காட்டிலும் தன்னை தான் முக்கியப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு, இல்லடி, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ நாளைக்கு கிளம்புற வழிய பாரு, நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். நல்லா படிச்சு நல்ல எக்ஸாம் எழுது, அது போதும். நிஜமாவா விஸ்வா? இதனால உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? என்னடி பண்றது, பரவாயில்ல, 2 வாரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று அவன் கூறவும் அவனை அணைத்து அவன் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தவள், சரி அப்ப நம்ம தூங்கலாமா, டைம் ஆச்சு. ஓகேடி, நீ பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டல? எல்லாமே முடிச்சிட்டேன், நாளை காலையில கிளம்பி போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி. சரி வா தூங்கலாம், ரொம்ப டைம் ஆச்சு என்று கூறியவன் மெத்தையில் படுக்க கவிதாவும் அவன் அருகே வந்து படுத்தவள் லைட்டை ஆஃப் செய்து விட்டு அமைதியாக இருந்தாள். விஸ்வா இன்று இருந்த மனநிலையில் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தான். ஆனால் கவிதாவிற்கு அப்படி இல்லை. அவனை விட்டு 2 வாரங்கள் பிரிந்திருக்க போகின்றாள். இந்த பிரிவு நிஜமாலுமே இருவருக்குமே ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதனால் இன்று தன் கணவனுடன் கூடல் செய்யலாம் என்று முடிவெடுத்தவள் மெதுவாக அவன் அருகே திரும்பி படுத்து அவன் அகன்ற மார்பில் இருந்த முடிகளை தன் விரல்களை விட்டு விளையாடிக் கொண்டே, விஸ்வா, என்னடி தூங்கிட்டீங்களா? என்னடி நைட் டைம்ல தூங்கிட்டீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? தூங்குறதுக்கு தானே வந்து படுத்திருக்கோம். என்ன விஸ்வா, அதுக்குள்ளயுமா தூங்குவீங்க? இல்லடி, இன்னும் தூங்கல, இனிமேதான். விஸ்வா என்று அவனை போதையான குரலில் அழைத்தாள். என்னடி, இன்னைக்கு இழுவையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நாளைக்கு நான் வைஷு வீட்டுக்கு போறேன் இல்லையா? ஆமா. அதான் அதான் எனக்கு நீங்க வேணும் விஸ்வா, பிளீஸ் என்று அவள் கேட்டதும் பட்டென்று அவள் புறம் திரும்பி படுத்தவன், என்ன கவி சொல்ற?
நீ நாளைக்கு படிக்கிறதுக்காக போற, உன் மைண்டுக்குள்ள எதுவும் இருக்க கூடாதுன்னு தான் உன்னை அமைதியா படுக்க சொன்னேன். இப்ப போய் இப்படி சொல்ற? ஒன்னும் பிரச்சனை இல்லடி, ஒரு 2 வீக்ஸ் தானே, எதா இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே. இல்ல விஸ்வா, எனக்கு இப்பவே நீங்க வேணும் என்று அவன் சட்டை காலரை பிடித்து இழுக்க, அவள் இழுத்த வேகத்தில் அவள் மேல் வந்து விழுந்தவன், என்னடி இவ்ளோ ஃபோர்ஸா இருக்கிற? ஆமா, பின்ன பொண்டாட்டி நானே வெக்கத்தை விட்டு கேக்குறேன், நீங்க என்னடான்னா முடியாதுன்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கவி, இத உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலடி. பின்ன எவ்வளவு நேரம் தான் பொறுமையாவே பேசிக்கிட்டு இருக்கிறது? என் பொறுமைக்கும் ஒரு அளவு தானே இருக்கு. நான் எவ்வளவு கோவப்படுவேன் தெரியுமா? விஸ்வா, உங்ககிட்ட இது வரைக்கும் அந்த அளவுக்கு நான் கோவத்தை காட்டினது கிடையாது. என்னடி சொல்ற? நான் இது வரைக்கும் உன்னை கோவப்படுத்தின மாதிரி நடந்துகிட்டதே கிடையாதே. அதனாலதான் உங்களுக்கு தெரியல எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு. எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, என் தம்பி கிட்ட கூட கேட்டு பாருங்க. அது சரி, வேண்டாமா தாயே, உன்னோட கோவத்தை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. தெரிஞ்சா சரிதான். சரி, இப்போ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்க தான் இப்போ என் மேல ஏறி படுத்துட்டு இருக்கீங்க. அடிப்பாவி, நான் மட்டும் சிவனேன்னு தானடி படுத்துட்டு இருந்தேன். என்னை இழுத்து உன் மேல போட்டுட்டு இப்போ இப்படி பேசுற? என்ன விஸ்வா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுருங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி நான் எதுவும் பேசல என்று அவனை தள்ளிவிட்டு எழுந்து லைட்டை போட்டவள் வேகமாக எழுந்து தங்களது அறை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். அடடா, என் பொண்டாட்டி இப்பதான் பயங்கரமா கோவப்படுவான்னு சொன்னா ஓவரா கோவப்படுறாளே, ரொம்ப தொங்கல்ல விட்டோமோ? என்னடா விஸ்வா இப்படி சொதப்பி வச்சுட்ட? அவளே ஆசைப்பட்டு வாயை திறந்து கேட்டா, அவளோட இந்த ஆசையை கூட உன்னால நிறைவேற்றி வைக்க முடியலையா? நீ இருக்க பாரு, சரியான முட்டாள் தாண்டா. போ, இப்ப போய் அவ கால்ல விழுந்தாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா என்று அவன் மனசாட்சி கோரியது. வேற என்ன பண்றது, போய்தானே ஆகணும். இப்ப பாரு, பொண்டாட்டிங்க கோச்சுக்கிறதும் புருஷன் அவங்க பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போறதுமே உலக வழக்கம் ஆயிடுச்சு என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். பின்பு வேகமாக எழுந்து சென்று அவள் எங்கே இருக்கிறாள் என்று தேட ஹாலில் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தாள். கதவை திறந்து கொண்டு வந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இவ லைட்ட கூட போடாம இருட்டுல இப்படி பேய் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா? இந்த நைட் லாம்பும் இல்லாட்டினா இவ உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட தெரியாது என்றவன் மெதுவாக அவள் அருகே சென்று அவள் தோள் மேல் கையை வைக்க, அவன் கையை தட்டிவிட்டு அவனை எரிப்பது போல முறைத்து பார்த்தாள். இந்த இருட்டிலேயே நீ முறைக்கிறது இவ்ளோ டெரரா தெரியுது. இன்னும் லைட்டு போட்டா நான் தாங்க மாட்டேன் போல இருக்கே, பொசுங்கிடு வேண்டி என்றதும் அவனை பார்த்து முறைப்பதை நிறுத்திவிட்டு திரும்பிக் கொண்டாள். என்ன கவி, இப்படி சின்ன புள்ளத்தனமா பண்ற? எதா இருந்தாலும் அது நம்ம ரூம்குள்ளதான் இருக்கணும். கோச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வெளியில வரக்கூடாது என்று அவள் அருகே சென்று அமர்ந்தவன் அவள் கைகளை தன் கைகளுக்குள் எடுத்து வைத்துக் கொண்டு, கவி, நான் உனக்காக தாண்டி அப்படி சொன்னேன். மத்தபடி எனக்கு உன்னை அவாய்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. போங்க விஸ்வா, உங்ககிட்ட நான் பேசுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்ல. நான் எவ்வளவு ஆசையா வந்து கேட்டேன், என் மூடவே நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு போய் நீங்க படுத்து தூங்குங்க. தூங்குறதுக்கு தானே பிளான் பண்ணீங்க, கிளம்புங்க முதல்ல என்றதும் அவளை பார்த்து முறைத்தவன், என்னடி விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போற? எதா இருந்தாலும் நீ வா, ஃபர்ஸ்ட் நம்ம ரூம்குள்ள போய் பேசிக்கலாம் என்று அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு சென்று உள்ளே போய் கதவை லாக் செய்ய, அவன் கையை உதறிவிட்டவள் ஒரு ஓரமாக சென்று நின்று கொண்டாள். கதவை லாக் செய்து விட்டு திரும்பியவன், என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியுமா? எனக்கு உன்னை விட அதிகமா கோவப்பட தெரியும். நானே உன்னை பிரிஞ்சு இருக்க போறேன்ற வருத்தத்துல இருந்ததுனால தான் எனக்கு இன்னைக்கு உன்னை எதுவும் பண்ற ஐடியாவே சுத்தமா தோணல. ஆனா நீ அத தப்பா நினைச்சுக்கிட்டு என்கிட்டயே இவ்வளவு கோவப்படுறியா? அன்னைக்கு சொன்னதுதான் சரி. இனிமே என்ன சொன்னாலும் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் உன்னை பத்தி நான் கவலைப்படாம எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போக போறேன். அப்பதான் உனக்கு தெரியும் என்னோட அருமை என்று கூறியவன் அவள் கையை பிடித்து இழுக்க, விடுங்க விஸ்வா, நான் வரல. நான் தான் சொன்னேன்ல எனக்கு இப்ப சுத்தமா மூடிலன்னு. என்னை விட்டுருங்க பிளீஸ். என்னை கட்டாயப்படுத்தி தயவு செஞ்சு இழுத்துட்டு போகாதீங்க என்று அவனிடம் கோபமாக கத்தினாள்.
என்னடி சும்மா கத்திக்கிட்டே இருக்க என்று அவள் அருகே வர அவள் அப்படியே பின்னால் நகர்ந்து சென்று கொண்டிருக்க, எதுக்குடி இப்ப பின்னாடியே போற? நீ தானே நான் வேணும்னு சொல்லி கேட்ட, சரின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்தா இப்போ பின்னாடியே நகர்ந்து போற. நான் கேக்கும் போது கிடைக்கல, இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீ சொன்னா நான் உன்னை விட்டுறணுமா? நான் மட்டும் சிவனேன்னு தானே படுத்திருந்தேன், என்னை எதுக்கடி கிளப்பி விட்ட? இப்போ ஒண்ணு கிடையாது போடாங்கிற மாதிரி நீ பேசினா நான் எப்படி இருக்கிறது? என்னால எல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒண்ணு எதுவும் பண்ணாம நான் விடுற மாதிரி ஐடியாவே இல்ல. போங்க விஸ்வா, நான் செம்ம காண்ல இருக்கேன், எனக்கு கடுப்பே தம்ம போயிடுங்க என்றதும் அவள் கிட்டே வந்தவன் அவள் 2 கைகளையும் மேலே பிடித்து சுவற்றில் லாக் செய்தவன், என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போற, இப்போ எதுக்கு என் கை பிடிச்சிருக்கீங்க? விடுங்க, நான் போறேன், எனக்கு தூக்கம் வருது. நான் காலையில சீக்கிரம் எழுந்திருச்சாதான் வைஷு வீட்டுக்கு போக முடியும். நீ சொன்னா உடனே நான் கேட்கணுமா? ஆமா, அப்படியே நான் சொன்ன உடனே நீங்க கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பீங்க. போங்க விஸ்வா, காமெடி பண்ணிக்கிட்டு என்று முகத்தை திருப்பிக் கொள்ள, ஹேய் என்ன பாருடி. பார்க்க மாட்டேன். மரியாதை என்ன பாருடி. பார்க்க மாட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப நீ என்ன பாக்குறியா இல்லையா? முடியாது விஸ்வா என்றதும் அவள் தாடையை பிடித்து தன் முகத்தின் அருகே கொண்டு வந்தவன், என்னடி என் மூஞ்சு பார்க்க கூட பிடிக்கலையோ? ஆமா, நான் தான் உங்க மேல செம கோவத்துல இருக்கேன்ல. ஓ அப்படியா? அப்படின்னா நீ கோவமாவே இருந்துக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் விடுவேன். மவளே, நீ ரொம்ப ஓவரா பேசி இன்னைக்கு என்ன கடுப்பேத்திட்ட. சும்மா இருந்தவன ஏண்டா சுரண்டு விட்டோம்னு நீ ஃபீல் பண்ற அளவுக்கு உன்னை கதற கதற வச்சு செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன சொன்ன? தூக்கம் வருது, தூங்க போறேன்னு தானே? விடியற வரைக்கும் நீ எப்படி தூங்குறன்னு நானும் பாத்துட்டேன்டி என்றவள் அவன் உதட்டை வன்மையாக கைது செய்தான். இதில் கவிதாவிற்கு கொஞ்சம் பதட்டமாகிவிட்டது. அவனை வேண்டாம் என்று தள்ளி பார்க்க அவளால் முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய 2 கையையும் பிடித்து மேலே தூக்கி ஒரே கையில் லாக் செய்து வைத்திருந்தவன் அவள் தாடியை பிடித்து உதட்டை மட்டும் உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருந்தான். அதனால் அவளால் எதுவுமே செய்ய முடியாது போக, பெண் அவளோ அவனுக்கு எதிர்ப்பு மட்டும் காட்ட அதையெல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்யாதவன் அவன் முத்தத்தை மட்டும் நிறுத்தவே இல்லை. அவள் முடியவில்லை என்று தலையை ஆட்டி கெஞ்சும் வரை அவளை கண்டு கொள்ளாத விஸ்வா அவள் உதட்டிலிருந்து பிரிந்து, இப்படியெல்லாம் நீ கண்ணால கெஞ்சினா உன்னை விட்டுருவேனா என்றவன் மீண்டும் அவள் உதட்டை வன்மையாக கைது செய்ய, அவ்வளவுதான். பெண் அவளோ மொத்தமாக தளர்ந்து போய் விட்டவள் சற்று நேரத்தில் அவன் மேலேயே சரிய பட்டென்று அவளை தூக்கி கொண்டு போய் மெத்தையில் போட்டான். அவளால் ஆடவும் முடியவில்லை, அசையவும் முடியவில்லை. ஏனென்றால் அவன் கையை லாக் செய்து பிடித்திருந்ததிலேயே அவள் கையில் உள்ள ரத்த ஓட்டம் எல்லாம் நின்றது போல இருந்தது. அது மட்டுமில்லாமல் முத்தம் என்ற பெயரில் அவளை இவ்வளவு நேரம் இம்சை செய்ததில் அவளுடைய மொத்த சத்துக்களும் ஒரு நிமிடத்தில் காணாமல் போனது போல இருக்க, அமைதியாக இருந்தவள் அவனை பார்த்து முறைத்து மட்டுமே கொண்டிருந்தாள். என்னடி முறைக்கிற? நான் உன்கிட்ட சாஃப்டா பேசிதானே பாத்திருக்க, என்னோட இன்னொரு பக்கம் பார்த்ததில்லையே. இன்னைக்கு பார்ப்ப. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நீ என்கிட்ட கோவப்பட்டு பேசுறதோ இல்ல சண்டை போடுறதோ வச்சுக்கிட்டீனா அன்னைக்கெல்லாம் உனக்கு இதுதான் நடக்கும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கற தண்டனை என்று கூறியவன் பட்டென்று அவள் மேல் பாய்ந்தான். கடகடவென்று அவளது ஆடைகளை உருவி தூக்கி எறிந்தவன் தன்னுடைய ஆடைக்கும் விடுதலை கொடுத்து விட்டு அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து கடித்து வைத்தான். விஸ்வா, என்ன பண்றீங்க? வலிக்குது எனக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு. அப்படித்தான் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதுக்கெல்லாம் ரொம்ப ஓவர் விஸ்வா. இப்படி பிசிக்கோ மாதிரி பண்றீங்க, என்ன விடுங்க. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்டி, என்கிட்ட கோவப்படாத, என்கிட்ட கோவப்பட்டு பேசாம இருக்காத, எனக்குன்னு யாரும் கிடையாது, நீ மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லி இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அதே தப்ப நீ இன்னைக்கு பண்ணினா எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். என் அப்பா அம்மா தான் என்னோட சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பொண்டாட்டி கூடவாவது காலம் ஃபுல்லா இருந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம்னு பார்த்தா என்கிட்ட கோவத்தை காட்டுற. நான் ஆல்ரெடி உன்கிட்ட என்னடி சொல்லிருக்கேன்? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத கவி, என்ன அவாய்ட் பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன்ல.
ஆனா இன்னைக்கு நீ அதைத்தானே செஞ்சிருக்க. அப்படி இருக்கும் பொழுது உன் மேல இருக்கிற கோபம் அவ்வளவு சீக்கிரம் போயிடாது என்றவன் மீண்டும் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அங்கங்கே கழித்து வைத்தான். அவளது மென்மையை பிடித்தவன் வன்மையாக கையாள அதில் கவிதாவிற்கு வலி தாங்காமல் அவள் முகத்தை சுளிப்பதை பார்த்தவன் பின்பு மென்மையாக கையாள தொடங்கினான். சிறிது நேரம் அவளது மென்மையிலேயே தன்னுடைய விளையாட்டை தொடர்ந்து கொண்டிருந்தவன் மெதுவாக அவள் உடல் முழுவதும் தன் உதட்டினை வைத்து எச்சில் படுத்தி எடுத்துக் கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் வன்மையாக கையாண்ட விஸ்வா இப்பொழுது மென்மையை தரவும் அதை கவிதா மனதார ஏற்றுக்கொண்டாள். அவளால் அவளையே கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவன் மேல் இருந்த கோபத்தை எல்லாம் மறந்துவிட்டு அவன் புஜங்களை இறுக்கமாக அழுத்தி பிடித்தவள் பின்பு அவன் முதுகில் தன் கைகளை படரவிட்டாள். அவள் தனக்கு ஒத்துழைப்பு தர தொடங்கிவிட்டாள் என்று தெரிந்த விஸ்வாவிற்கு சந்தோஷமாக அப்படியே அவளது பெண்மைக்குள் வேகமாக நுழைந்து விட்டான். அதில் பெண் அவளின் உடல் தூக்கி போட அப்பொழுதுதான் அவனுக்கு உணர்ந்தது. என்ன விஸ்வா பண்ற? எதுக்கு இவ்ளோ ஃபோர்ஸ்? அவ உன் பொண்டாட்டிதான், மறந்துடாத என்று நினைத்தவன் அதற்கு பிறகு அவளை மென்மையாக கையாள தொடங்கினான். சிறிது நேரத்திலேயே கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் வேறு ஒரு மாய உலகிற்குள் சென்றது போல இருக்க அவளையும் மீறி அவள் வாயில் இருந்து வந்த முனகளை ரசித்த விஸ்வாவின் வேகம் அதிகமாக தொடங்கியது. நீண்ட நேரமாக அவளை போட்டு புரட்டி எடுத்துக் கொண்டிருந்தான். அவளோ அவன் பின்னன் தலையில் தன் கைகளை நுழைத்து அவன் முடியை மசாஜ் செய்துவிட அந்த சுகத்திலேயே பெண் அவளுடன் நீண்ட நேரம் கூடிக்கொண்டிருந்தவன் பிறகு தன்னுடைய உயிர் நீரை அவளது கருப்பைக்குள் கொட்டிவிட்டு அவளிடம் இருந்து பிரிந்து படுத்தான். உடல் முழுவதும் அடித்து போட்டது போல இருந்த கவிதா அங்கும் இங்கும் அசையாமல் அப்படியே படுத்துக் கொண்டிருந்தவள் அவனை பார்க்க, என்னடி பாக்குற? இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எனக்கும் ½ ரெஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் மறுபடி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படியே விடிய விடிய உன்னை நான் கதற விடல. என் பேரு விஸ்வா இல்லடி என்று அமைதியாக படுத்துக் கொண்டவன் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டான். ஆனால் கவிதாவோ, என் புருஷனுக்கு எனக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு கூட தெரியல. யாராவது இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுப்பாங்களா? இந்த உலகத்திலேயே இப்படி யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. நான் இதுதான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். ஒரு தண்டனை கொடுக்க கூட தெரியல, அவ்வளோ அப்பாவியா இருக்காரு என நினைத்தவள் அவன் கூறிய வார்த்தை மீண்டும் மீண்டும் அவள் காதில் வந்து விழுந்தது. விடிய விடிய உனக்கு கதற விடுறனா இல்லையா பாரு. அரை மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று கூறியவன் கண்ணை மூடி தூங்கிக் கொண்டிருந்தான். என்ன இவரு பக்கம் பக்கமா டயலாக் பேசிட்டு அதுக்குள்ள தூங்கிட்டாரா? சரி, இதுதான் சான்ஸ், நம்மளும் அப்படியே அமைதியா தூங்கிடலாம் என்று கண்ணை மூடி உறங்க தொடங்கினாள். சிறிது நேரம் கடந்திருக்கும். தன் கழுத்தில் ஏதோ ஊறுவது போல இருக்க மெதுவாக கண்ணை முடித்து பார்க்க அங்கு விஸ்வா அவள் கழுத்து வளைவில் தன் மீசையை வைத்து உரசிக் கொண்டிருந்தான். சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்டது ஏன் தப்புதான். ஒரு தடவைக்கே நான் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். இப்போ 2வது தடவை. இன்னும் விடிய விடிய எத்தனை தடவை போக போகுதோ தெரியல. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஆனாலும் கவி, உனக்கு உன் வாய் தாண்டி எதிரி. உன் நாக்குல தான் சனி உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இல்லாம சும்மா இருந்த மனுஷனை கிளப்பி விட்டல்ல, அனுபவி என்று அவள் மனசாட்சி கூற, அதே நேரம் விஸ்வாவோ இந்த தடவை அவளை மிகவும் வன்மையாக கையாண்டான். அதில் அவள் உடல் துடித்து போய் தூக்கி போட அதை எதுவும் கண்டு கொள்ளாத விஸ்வா அவளை தன்னிடம் பேசாமல் தன்னை ஒதுக்கியதை நினைத்து கோவப்பட்டு கொண்டே அவளை ஆண்டு கொண்டிருந்தான். 2வது கூடலையும் முடித்துக்கொண்டு படுத்தவன் கவிதாவை பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அவளை பார்த்தால் நிச்சயம் தன் மனம் தடுமாறி போகும் என்று முடிவு செய்தவன் அவளின் கண்களை இன்று நேருக்கு நேர் சந்திக்க கூடாது என்று மட்டும் நினைத்திருந்தான். நான் வேணுமா? ஆனா என் முகத்துல கூட முடிக்க மாட்டாராம். என்ன இது அநியாயம் என்று நினைத்திருந்தவள், எப்படியும் அரை மணி நேரம் கழிச்சு இவரோட வேலையை ஆரம்பிக்கத்தான் போறாரு. அதுக்கு எதுக்கு நம்ம தூங்கிக்கிட்டு பேசாம முழிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்று முடிவெடுத்தவள் அவன் எப்பொழுது தன்னை நாடுவான் என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சரியாக அரை மணி நேரம் கழித்து அவளின் பக்கம் திரும்பி படுத்த விஸ்வா
அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரியாகி போனது. எதுக்கடி என்னையே பார்த்துட்டு இருக்க? ஏன் என் புருஷனை நான் பார்க்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உரிமையை பத்தி பேசின ஓங்கி அப்பிடுவேன். என்ன விஸ்வா, நீங்க என்கிட்ட போய் உங்களோட கோவத்தை காட்டுறீங்களே. நான் மட்டும் உங்ககிட்ட கோவப்படக்கூடாது, பேசாம இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என்கிட்ட கோவப்படும் போது என் மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போகுது, அத பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல. அதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டி. பேசுறத பேசிட்டு இப்போ தேன் ஒழுகுற மாதிரி பேசுனா நான் அமைதியா கேட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா என்றவனை, இப்படியெல்லாம் பேசினா இவரை சரி கட்டவே முடியாது என்று நினைத்தவள் பட்டென்று அவனை திருப்பி போட்டு அவன் மேல் ஒரு குரங்கை போல ஏறி அமர்ந்து அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்து இதுவரை அவனுக்கு தராத சுகத்தினை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டாள். அவளின் இந்த திடீர் செயலில் அதிர்ந்து போன விஸ்வா என்ன நடக்கிறது என்று சுதாரிப்பதற்கு முன்பே பெண் அவளின் ஆட்டம் தொடங்கிவிட்டது. அவன் உடல் முழுவதும் தன் எச்சிரால் நினைத்தவள் அவன் உதட்டினை கைது செய்தாள். அவளின் அந்த மென்மையான கொய்தலில் தன் மனதுக்குள் இருந்த அத்தனை கோபமும் காணல் நீர் போல ஆகிவிட்டது. விஸ்வா மெதுமெதுவாக அவளது முத்தத்தில் தன்னையே இழந்து கொண்டு கரைந்திருந்தான். அவனால் அவளை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. பட்டென்று அவளை இழுத்து கீழே போட்டு அவள் மேல் ஏறி படுத்தவன் இந்த தடவை மிகவும் மென்மையாகவும் எப்பொழுதும் போல அவளை அழகாக கையாண்டான். இந்த கூடல் கவிதாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்பொழுதே அவளுக்கு தெரிந்து விட்டது அவனுக்கு அவள் மேல் இருந்த கோபம் போய்விட்டது என்று. பின்பு போய் கூடலை முடித்துக்கொண்டு அவள் அருகே இறங்கி படுத்தவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள் அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு, விஸ்வா பிளீஸ், இப்படியெல்லாம் என்கிட்ட கோவத்தை காட்டாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசுனது தப்புதான், ஆனா நானா ஒன்னும் அப்படி பேசலையே. நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணதுனாலதான் நான் அப்படி பேசினேன். அப்போ தப்பு உங்க மேலதான் இருக்கு. பொண்டாட்டி ஆசையா வரும்போது என்ன நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு தடவையாவது நான் உங்களை அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கேனா விஸ்வா என்று அவனை பார்த்து கேட்க அவனுக்கு தான் செய்தது தவறு என்று நன்றாகவே புரிய தொடங்கியதும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன், சாரிடி, நீ என்கிட்ட பேசாம என்ன அவாய்ட் பண்ண உடனே எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப டென்ஷன் ஆகி கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிட்டேன். அதனாலதான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேன். பிளீஸ் என்ன மன்னிச்சிடுடி. சரி விஸ்வா, நடந்தது நடந்துருச்சு, விடுங்க. நாளைக்கு நான் கிளம்பணும். இப்ப நம்ம தூங்கலாமா? டைம் பாருங்க, 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சரி தூங்கு, நாளைக்கு நானே உன்னை கொண்டு வந்து விட்டுறேன், சரியா? ஓகே விஸ்வா என்றவள் அவனது அனுப்பிலேயே தூங்க போக அவனும் அவள் தூங்கியதும் பின் போர்வையை எடுத்து தங்கள் மேல் போர்த்தி கொண்டு உறங்க தொடங்கினான். அடுத்த நாள் காலை 9 மணி வரை இருவரும் எழுந்து வெளியே வரவில்லை. அவ்வளவு அசதியில் தூங்கிக் கொண்டிருந்தனர். கௌசல்யாவும் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என முடிவெடுத்து அவர் அறைகதவை தட்டவே இல்லை. மெதுவாக கண்ணை முடித்த விஸ்வா தன் மார்பில் படுத்துக்கொண்டு உறங்கும் தன் மனைவியை பார்த்தவன், பாவம் செம்ம டயர்டா இருக்கா போல இருக்கு என்று தனது செல்போனை எடுத்து மணி பார்க்க அதில் 9 என்று காட்டிக் கொண்டிருந்தது. அதில் பதறியவன் போனை வைத்துவிட்டு, கவி கவி என்று அவள் மேல் தட்டி எழுப்ப, என்ன விஸ்வா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே பிளீஸ் என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள, ஐயோ மணி 9 ஆகுதுடி, அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, நீ எழுந்துடி, நம்ம குளிச்சுட்டு வெளியே போலாம் என்றதும் பட்டென்று ஒரு குரங்கை போல அவன் வயிற்றில் ஏறி அமர்ந்தவள், என்ன விஸ்வா சொல்றீங்க, இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கோமா என்று அதிர்ச்சியில் பேச, காலையிலேயே அவளது மென்மை தன் கண்ணுக்கு விருந்தாக இருக்க அதை பார்த்து ஒரு நிமிடம் தன் நிலையை இழந்தவன், என்னடி இப்படி காலையிலேயே என்னை கிளப்பி விட்ட? ஐயோ விஸ்வா, நீங்க வேற மறுபடியும் அடுத்த ரவுண்டா ஆரம்பிச்சிடாதீங்க என்று வேகமாக அவனிடம் இருந்து துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் ஓடி புகுந்து கொண்டவள். அவள் ஓட்டமாக ஓடுவதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அந்த பயம் இருக்கணும் மவளை, இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட உனக்கு இது தாண்டி தண்டனை என்று கூறியவன் பின்பு எழுந்து ஒரு டவலை கட்டிக்கொண்டு அவள் வரும் வரை காத்திருந்தான். சரி கவி, நீ போய் ட்ரெஸ் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
ஓகே விஸ்வா என்றவள் வேகமாக வேறொரு புடவையை எடுத்து கட்டிக்கொண்டு தயாரானாள். பிறகு விஸ்வா வரவும் அவனும் புறப்பட்டு தயாராகி வெளியில் செல்லலாம் என்று பார்க்கும் பொழுது, விஸ்வா ஒரு நிமிஷம் இருங்க. என்னடி மணியாச்சு, போகலாம். ஒரு நிமிஷம் நம்ம ரூம பாருங்க. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன், இப்படி எல்லாம் நம்ம ட்ரெஸ் அங்க இங்கன்னு கழட்டி போடாதீங்கன்னு. என்னடி அந்த நேரத்துல பார்த்து பார்த்து எடுத்து போட்டுட்டா இருக்க முடியும். போங்க விஸ்வா, யாராவது இந்த ரூம்குள்ள வந்தாங்கன்னா கருமும் கன்றாவையா இருக்கும் என்று கூற வேக வேகமாக இருவரும் அனைத்து ஆடைகளையும் எடுத்து அழுக்கு பக்கெட்டில் போட்டுவிட்டு பெட்டை சரி செய்து விட்டு போர்வையை மடித்து வைத்தவர்கள், இப்பதான் நம்ம ரூம் நீட்டா இருக்கு, சரி வாங்க போலாம் என்று கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல, அதே நேரம் ஹரி, பிரியங்கா, கௌசல்யா மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இவர்களுக்கு மிகவும் சங்கோஜமாக இருக்க மெதுவாக அவர்கள் அருகே சென்றதும், என்னப்பா விஸ்வா, நீங்க சாப்பிட வருவீங்கன்னு நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், ஆனா நீங்க வரல. சரி, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நாங்களே சாப்பிட உட்காந்துட்டோம். சாரிமா, கொஞ்சம் தூங்கிட்டோம். சரிப்பா, அதனால என்ன என்றவர் அவர்களை அமர வைத்து டிஃபன் கொடுக்க அதை சாப்பிட ஆரம்பித்ததும், அம்மா கவியை கொண்டு போய் ஆதி வீட்டுல ஒரு 2 வாரம் விட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். எதுக்குப்பா? கவிக்கு வைஷுக்கும் இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுமா. அதான் வைஷு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ காலேஜ் போறது இல்லல்ல, அவளுக்கு என்னென்ன படிக்கணும்னு சரியா தெரியல. அதனால கவியும் அவளும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு தாம்மா. அப்படியா கவி? அப்படின்னா நல்லா படி, சரியா? வைஷு கிட்டையும் நான் நல்லா படிக்க சொன்னேன்னு சொல்லு. அவ கொஞ்ச நாளா காலேஜுக்கு போகல, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுமா. அத்த, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் உடனே ஹரி விஸ்வாவை அழைத்து, டேய் 2 வாரம் உன் பொண்டாட்டி இல்லாம என்னடா பண்ணுவ? அதுதான்டா தெரியல. ஓ, அதுக்குதான் நேத்து நைட் எல்லாம் விடிய விடிய வேலை பாத்தியாக்கும், இவ்வளவு நேரம் கழிச்சு வெளியில வர்ற என்று சிரித்து கொண்டே கேட்க, டேய் ஏண்டா நீ வேற. புரியுது புரியுது மச்சான், நடத்து. சரி, நான் முன்னாடி ஆபீஸ் கிளம்புறேன், நீ வந்துருவல்ல? ஆமாண்டா, கவிய கூட்டிட்டு போய் வைஷு வீட்டுல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு வந்துருவேன். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். பிரியங்கா, நான் போயிட்டு வரேன். ஓகே ஹரி, பாத்து போயிட்டு வாங்க. அப்புறம் சொல்ல வந்துட்டு பிரியங்கா, நாளைக்கு நம்ம டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போகணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், சரியா? ஓகே போலாம் என்று கூற பிறகு கவிதா அவளது துணிமணி அடங்கிய பையை எடுத்து கொண்டு வந்து கௌசல்யாவிடம், அத்த அப்ப நான் புறப்படுறேன், போயிட்டு வாமா, நல்லா படி, நல்லா எக்ஸாம் எழுதுங்க, வைஷுகிட்டையும் நான் சொன்னேன்னு சொல்லிடு. சரிங்க அத்த. அண்ணி, நான் போயிட்டு வரவா? போயிட்டு வா கவி, எக்ஸாம் சூப்பரா எழுதுங்க 2 பேரும், ஆல் த பெஸ்ட் என்றதும் அவளை அணைத்து கொண்டு விடுவித்தவள் பின்பு இருவரிடமும் கூறிக்கொண்டு நேராக வைஷுவின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். போகும் வழியெல்லாம் விஸ்வா கவிதாவிடம், கவி நீ இல்லாம எப்படி இருக்க போறனே தெரியலடி, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது விஸ்வா, இந்த ஒரு டைம் தானே, இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன்னா என்னோட படிப்பு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீங்க கவலையே படாதீங்க. சரிடி, நல்லா படி. அங்க போயிட்டு வைஷுவுக்கு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடு. 2 பேரும் சேர்ந்து படிங்க. வெட்டியா பேசிட்டு உட்கார்ந்து எக்ஸாம்ல கோட்டை விட்டுறாதீங்க. என்ன விஸ்வா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? வைஷு பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். படிப்புன்னு வந்துட்டா அவ கில்லி மாதிரி சொல்லி அடிப்பா. நீங்க வேணா பாருங்க, இந்த எக்ஸாம்ல காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வராளா இல்லையான்னு. என்னடி இவ்ளோ கன்ஃபார்மா சொல்ற? ஏன்னா எல்லா எக்ஸாம்லயும் அவ தானே ஃபர்ஸ்ட் வரா, அத வச்சுதான் சொல்றேன். அப்படியா? வைஷு அப்படி ஒரு படிப்பாளியா? ஆமா, ஆதிக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் அவளை இன்னும் படிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. ஓ சூப்பர் சூப்பர், என்ஜாய் என்று பேசிக் கொண்டு வர அதே நேரம் கார் ஆதியின் வீட்டு வாசலில் நுழைந்தது. காரில் இருந்து இறங்கிய இருவரும் உள்ளே சென்றதும் அவர்களை வரவேற்ற கண்மணி, வா கவி, விஸ்வா பாப்பா. ஆதியும் இப்பதான் சொல்லிட்டு இருந்தான் நீங்க வருவீங்கன்னு. ஓகே ஆண்டி. ஆதி வைஷு எங்க இருக்காங்க? மேல ரூம்ல தான் இருக்காங்க கவி, நீ மேல போமா என்று கூற, ஓகே அத்தை. விஸ்வா வரீங்களா? நீ போடி, நான் பேக் எடுத்துட்டு வரேன் என்று அவளை முன்னால் அனுப்பிவிட்டு பின்னால் பேக்கை எடுத்துக்கொண்டு மேலே சென்றான்.
கவிதா கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழையவும் பின்னாலேயே விஸ்வாவும் வந்தான். ஆதியும் வைஷுவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க கவிதாவை பார்த்தவுடன் வைஷு மிகவும் உற்சாகமானாள். ஹே கவி, வா வா என்று அவளை அழைத்தவள், விஸ்வானா வாங்க உட்காருங்க என்று சோஃபாவை காட்ட பின்பு இருவரும் சோஃபாவில் அமர்ந்தனர். ஆதி விஸ்வாவின் முகத்தை பார்த்தே அவன் எவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவன், என் மச்சான் இவ்வளவு வருத்தப்படுறது சரி கிடையாது, இதுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும் என்று யோசித்துக் கொண்டே, சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று கீழே சென்றான். உடனே விஸ்வாவோ, என்ன ஆதி ஆபீஸ் கிளம்புறானா வைஷு? இல்லனா, அவரு கீழே போறேன்னு தானே சொன்னாரு, ஆபீஸ் போறதா இருந்தா சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அப்படியா, சரி ஓகே, அப்ப 2 பேரும் நல்லா படிங்க சரியா? கவி, நான் உன்னை டெய்லி வந்து பாத்துட்டு போலாம்ல? என்ன கேக்குறீங்க, நான் உங்க பொண்டாட்டி தான், டெய்லி தாராளமா என்ன வந்து பாத்துட்டு போலாம். சரிடி, 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு என்று கூறி எழுந்தவன் அதே நேரம் ஆதி உள்ளே வந்ததும், ஆதி நான் ஆபீஸ் கிளம்புறேன்டா, டைம் ஆச்சு. கிளம்பலாம்டா, நானும் ஆபீஸ் தானே போறேன், 2 பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். சரி வைஷு, அப்பப்ப ஜூஸ் குடிக்கணும் சரியா? ஓகே ஆதி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி என்றவன் வெளியில் புறப்பட அதே நேரம் அனு உள்ளே வந்தாள். விஸ்வானா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அப்புறம் உனக்கு எக்ஸாம் இருக்குதானே? ஆமாண்ணா, அதான் அணிக கூட சேர்ந்து படிக்கலாம்னு நானும் வந்துட்டேன். சூப்பர், 3 பேரும் சேர்ந்து அரட்டை அடிக்காம நல்லா படிங்க, அது போதும். அதெல்லாம் நாங்க நல்லா தான் படிப்போம் என்று கூறியவர்களை பார்த்து சிரித்தவன், சரிவா நம்ம கிளம்பலாம் என்று புறப்பட்டு சென்றனர். அதே நேரம் ஆதி வைஷுவை பார்த்து கண்ணாலேயே சிக்னல் கொடுக்க, போயிட்டு வாங்க என்பது போல அவளும் தலையாட்டினாள். அவர்கள் சென்ற உடனே மூவரும் அவர்களது புக்கை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்து, கவி, எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காடி? இங்க வா வைஷு, நான் சொல்லித்தரேன் என்று அவளை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தவள் எந்தெந்த பாடங்களை படிக்க வேண்டும் என்று அவளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். அதை கவனமாக கேட்டவள் அமர்ந்து படிக்க தொடங்க அதே நேரம் அனுவும், அனி உங்க 2 பேர் சப்ஜெக்டும் என் சப்ஜெக்டும் வேற வேற, அதனால நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன். ஓகே அனு என்று கூற அவள் எழுந்து பால்கனிக்கு சென்று அமர்ந்து கொண்டு படிக்க தொடங்கினாள். அதே நேரம் இங்கு அறையில் கவிதாவும் வைஷ்ணவியும் மிகவும் சீரியஸாக படுத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கவிதாவின் போன் அடிக்கவும் அதை எடுத்து பார்த்தவள், வைஷு, கார்த்தி தான் போன் பண்றான். அப்படியா, என்ன விஷயம்னு தெரியலையே, சரி நீ எடுத்து பேசு என்று கூறினாள். அதே நேரம் அணுவின் கண்களுக்குள் ஒரு மின்னல் வெட்டி சென்றது போல இருந்தது. மெதுவாக தனது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் வந்து அவர்கள் அருகே அமர்ந்தவள், என்ன நீ படிக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அனு, கார்த்தி போன் பண்றான், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்று கூறியவள் பின்பு கார்த்தியின் போனை ஆன் செய்து பேச தொடங்கினாள்.